अस्मद्गुरुसमारम्भां यतिशेखरमध्यमां लक्ष्मीवल्लभपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम् ஆழ்வார்கள்வாழி அருளிச் செயல்வாழி தாழ்வாதுமில் குறவர்தாம் வாழி ஏழ்வாறுமுய்ய அவர்களுரைத்தவைகள்தாம் வாழி செய்யமறை தன்னுடனே சேர்ந்து அகலகில்லே நிறையுமென் அலர்மேல் மங்கை உரைமார்பா நிகரில் புகழாய் உலகம் உன்னுடையாய் என்னையாழ்வானே நிகரிலமரர் முனிக்கணங்கள் விரும்பும் திருவேங்கடத்தானே புகழொன்னில்லாவடியேன் உன்னடிக்கீழமர்ந்து புகுந்தேனே அகில புவன ஜன்மஸ்தேம பங்காதிலீலே வினத விவிதபூதௌராதரக்ஷைகதீக்ஷே ஸ்ருதிஜரசி விதீப்தே பிரம்மணி ஸ்ரீனிவாசே பவத்து மம பரஸ்மின் ஷேமுஷி பக்திரூபா ஸ்ரீமான் வெங்கடநாதார்ய கவிதார்க்கிககேசரி வேதாந்தாச்சார்யவர்யோ மே சந்நிதத்தாம் சதாஹிருதி. திருவேங்கடமுடையானுடைய தயை என்கிற திருக்கல்யாண குணத்தை ஒரு தேவியாக உருவகித்து அந்த தயாதேவியை நோக்கியே அவளுடைய பெருமைகளை எல்லாம் விண்ணப்பிப்பதாக அற்புதமான ஸ்தோத்திரத்தை அருளி செய்திருக்கிறார் வேதாந்த தேசிகன். தயாசதகம் என்று வழங்கப்பெறுகின்ற இந்த ஸ்தோத்திரத்திலே 108 ஸ்லோகங்கள் அமைந்திருக்கின்றன. அதிலே இன்றைய தினம் நாம் முதலிலே 67வது ஸ்லோகத்தை பார்க்கிறோம். இந்த 67வது ஸ்லோகத்திலே முக்கியமாக தேசிகன் என்ன அருளி செய்கிறார் என்னால், எல்லா குணங்களும் பகவானுடைய எல்லா குணங்களும் குணங்களாக ஆவது நிறம் பெறுவது இந்த தயா குணத்தாலேயே. தயை என்கிற ஒரு குணம் இருக்கிறபடியினால்தான் மற்ற குணங்களுக்கும் சிறப்பு ஏற்படுகிறது என்ற கருத்தை மிக அழகாக தெரிவிக்கிறார். தயே துக்தோதன்வத் வ்யதித சுதா சிந்து நயதः त्वदाश्लेषात् नित्यं जनितमृत सञ्जीवन दशाः स्वदन्ते दान्तेभ्यः श्रुतिवदन कर्पूर कुलिकाः विशुण्वन्तः चित्तं वृषगिरिशिखरि विश्वम्भर गुणाः. தயா குணம் என்கிறது அது தயே என்று தயாதேவியே என்றே அவளை அழைக்கிறார். அவர் எப்படி இருக்கிறாள் என்று சொன்னார், அதை தெரிவிக்கிறார். எப்படி சொல்லுகிறார் என்னால், துக்தோதன்வத் யுதித சுதா சிந்து நயதா. அதாவது துக்த சிந்து என்னால் பார்க்கடல். அந்த பார்க்கடலிலே ஒரு அமுதவாறு கலந்தால் எப்படி இருக்கும். அதாவது ஏற்கனவே பார்க்கடல் என்கிறது மிக மிக இனிமையானது. அதில் அமுத ஆறு என்னால் என்ன, அமுதம் மிக இனிமையானது என்று எல்லாராலும் கொண்டாடப்படுகிறது. ஏதாவது ஒரு வஸ்து ரொம்ப இனிமையாக இருந்ததுன்னா அப்படியே தேவாமிர்தம் போலே இனிமையாக இருக்கிறது என்று தானே சொல்லுகிறோம். அதனால் எல்லாவற்றையும் விட இனிமையானது அந்த அமிர்தம் என்று தெரிகிறது. அந்த அமிர்தம் ஒரு ஆறாக பெருகுகிறது என்று நாம் கற்பனை செய்து கொள்வோம். அந்த ஆறு இந்த பார்க்கடலிலே போய் கலக்கிறது என்று வைத்துக் கொள்வோம். அப்பொழுது அந்த திருப்பார்க்கடலும் அமுதமும் கலந்த இடம் அது எப்படி இருக்கும். ஏற்கனவே பார்க்கடல் இனிமையானது, அதில் போய் இந்த அமுதாறு வேற கலந்திருக்கிறது. அப்படி இருக்கிறார் போலே இருக்கிறது என்று சொன்னார். அதனால் எம்பெருமானுடைய மற்றைய திருக்கல்யாண குணங்கள் எல்லாம் திருப்பார்க்கடல் போலே என்று வைத்து கொண்டால், இந்த தயாகுணம் என்கிறது அமுத ஆறு போலே. ஆறுகளெல்லாம் கடலிலே போய் கலக்கிறது இயற்கை தானே. அப்போ இந்த அமுதவாறு அந்த பார்க்கடலிலே கலக்கிறதாம். அப்பொழுது இந்த அமுதவாறு கலந்தபடியினாலே பார்க்கடலுக்கு சுவை ஏற்படுவது போல இந்த தயாகுணம் கலக்கிறபடியினாலே எம்பெருமானுடைய மற்ற குணங்களுக்கு சிறப்பு ஏற்படுகிறது என்கிறதைத்தான் இந்த இடத்துல இப்படி அழகாக தெரிவிக்கிறார். त्वदाश्लेषात् நித்தியம் ஜனித மிருத சஞ்சீவன தசாக. இப்போ இந்த தயாகுணத்தினுடைய கூடுதலாலே என்ன ஆகிறதுன்னு கேட்டான், அந்த இறந்தவரையும் பிழைப்பிக்கக்கூடிய நிலை. அது எப்படி அமிர்தத்துக்கு அந்த குணம் உண்டோ இல்லையோ, அதுபோல் ஒன்றுமே இல்லாதவனுக்கும் கூட
நல்ல நிலை ஏற்படுகிறது என்று சொன்னால் அதற்கு எம்பெருமானுடைய அனுகிரகம்தான் காரணம். அந்த அனுகிரகத்திற்கு எது காரணம்? அவனுடைய தயை தான் காரணம் என்று அத்தை சொல்லுகிறார். அதுக்கு மேலே அந்த எம்பெருமானுடைய குணங்கள் எப்படி இருக்கிறது என்னால் ஸ்ருதி வதன கற்பூர குளிக்காக, வேதங்களுடைய வாய்க்கு இதெல்லாம் அப்படியே கற்பூர பச்சை கற்பூர குளிகை போலே இருக்கிறதுன்னு சொல்கிறார். அதாவது வேதங்கள் சாதாரணமாக வாயிலே நல்ல பரிமளம் ஏற்படணும், அது மட்டும் இல்லை நல்ல குரல் ஏற்பட வேண்டும் என்று சொன்னால் பச்சை கற்பூரத்தை சாப்பிட்டால் இந்த குரல் நன்றாக எடுபடுமா. அப்போ நன்றாக நாம் பேச வேண்டும். அதாவது இப்பொழுது கூட அதெல்லாம் வைத்திய சாஸ்திரத்தில் கூட சொல்லியிருக்கிறார்கள். வேதம் ஓதுபவர்கள், இன்னும் அதாவது இசைகள் பாடுகிறவர்கள், இவர்களெல்லாம் பச்சை கற்பூரத்தை வாயில் வைத்து கொள்வார்களாம். என்னன்னா அந்த பச்சை கற்பூரம் சாப்பிட்டா நல்ல குரல் எழும், இனிமையாக இருக்கும். வேதங்களினுடைய வாய்க்கு பச்சை கற்பூரமாக இருக்கிறது எது என்னால் எம்பெருமானுடைய கல்யாண குணங்கள் தான் என்று அத்தை சொல்லுகிறார். அவை எப்படி இருக்கிற ஸ்ருதி வதன கற்பூர குளிக்காக, இவையெல்லாம் எவை என்று கேட்டால் அந்த திருவேங்கடமுடையானுடைய, அதாவது விஷகிரி விஸ்வம்பர குணாக, விஷகிரி விஸ்வம்பர குணாக, திருவேங்கடமலையிலே எழுந்தருளியிருப்பவனாய் உலகையெல்லாம் காப்பவனாயிருக்கக்கூடிய அவனுடைய திவ்ய குணங்கள் இவை. இந்த குணங்கள் என்ன ஆகிறது என்னால் தாந்தேபியா நித்தியம் ஸ்வதந்தே, நல்ல அதாவது இந்திரியங்களை வென்றவர்களுக்கு அது மிகவும் சுவைக்கின்றன அந்த திருக்கல்யாண குணங்கள். அதாவது அந்த திருக்கல்யாண குணங்களுக்கு தனித்தனியாக பெருமைகளை சொல்லிக்கொண்டே வருகிறார். அதாவது அந்த திருக்கல்யாண குணங்கள் என்பவை வேதங்களுக்கு பச்சை கற்பூரம் போல இருப்பவை. அந்த திருக்கல்யாண குணங்கள் என்பவை அமுதவாறு கலந்தாற்போல, பார்க்கடலிலே அமுதவாறு கலந்தாற்போல இருக்கிறவை என்று சொன்னார். அந்த அமுதவாறு என்கிற ஸ்தானத்தில் தான் இந்த தயாகுணத்தை சொல்லுகிறார். இப்பொழுது தயாகுணம் கலந்தபடியினாலே தான் அது மற்ற குணங்கள் எல்லாம் இந்த அதாவது ஜீவாத்மாக்கள் இந்திரியங்களை வென்றவர்கள் தாந்தேபியா, அது அவர்களுக்கு சுவையை ஏற்படுத்துகிறது. அது அமுதவாறு கலந்தபடியினால தான் வேதங்களுக்கும் கூட அவை இனிமையாக இருக்கின்றது என்றெல்லாம் நாம் நினைக்கும்படியாக அப்படி இந்த திருக்கல்யாண குணங்கள் இருக்கிறதுன்னு தெரிவிக்கிறார். இதிலிருந்து நாம் தெளிவாக அறியக்கூடிய ஒரு கருத்து என்ன என்று நாம் பார்த்தால், எம்பெருமானுக்கு எத்தனையோ கல்யாண குணங்கள் இருந்தாலும் கூட இந்த தயாகுணம் என்கிறது ஒன்று இருந்தால்தான் மற்ற குணங்களுக்கெல்லாம் கூட ஒரு சிறப்பு ஏற்படுகிறது. தயை இருந்தால் தான் மற்ற குணங்கள் பெருகும். இப்போ எம்பெருமான் சௌசீல்யம் என்று ஒரு குணத்தை சொல்லுவோம். சௌசீல்யம் என்னால் என்ன? மிக மேன்மையுடையவன், தன்னுடைய மேன்மை பாராமல் மிகவும் தாழ்ந்தவர்களோடு கலந்து பழகுகிறான் என்று சொன்னால் இதற்குத்தான் சௌசீல்யம்னு பேர். ஆனால் அப்படி ஒரு தாழ்ந்தவனோடு அவன் கலந்து பழக வேண்டுமானால் முதலிலே அவனுக்கு அந்த தயை என்கிறது இருந்தால் தான் இந்த தாழ்ந்தவனோடு கலந்து பழக வேண்டும் என்கிற எண்ணமே வரும். அப்போது தயை இல்லை என்னால் இந்த சௌசீல்யம் வராது. இப்போ சௌசீல்யம் பெருக வேணுமானால் அதற்கு தயையும் வேணும். அதுபோல் ஒவ்வொரு குணத்துக்குமே தயை இருந்தால்தான் அந்தந்த குணங்கள் அவனுக்கு உபயோகமாக பெருகும். அதனால் அந்த பார்க்கடலே போய் அமுதவாறு கலந்தார் போலே எம்பெருமானுடைய திருக்கல்யாண குணங்களாகிற பார்க்கடலிலே இந்த அமுதவாறாகிய தயை கலந்தபடியினாலே அந்த குணங்களுக்கு இவ்வளவு சிறப்பு ஏற்படுகிறது என்பதாக இந்த ஸ்லோகத்தில் மிக அற்புதமாக அருளி செய்தார் வேதாந்த தேசிகன். இதற்கு அடுத்தபடியாக அடுத்த ஸ்லோகம், அதாவது 68வது ஸ்லோகம். இதில் என்ன தெரிவிக்கிறார் என்று நாம் பார்த்தால், எம்பெருமான் 2 காரியங்களை செய்கிறான். உலகத்தை எல்லாம் படைக்கிறான், அதுக்கப்புறம் எல்லாருக்கும் மோட்சத்தையும் கொடுக்கிறான் என்று இப்படிப்பட்ட காரியங்களை எல்லாம் செய்கிறான். இதெல்லாம் கூட என்னன்னா எம்பெருமானுக்கு ஏற்படுவதற்கு காரணம் என்ன? அந்த தயாதேவியான உன்னாலே தான் என்பதாக இந்த 68வது ஸ்லோகத்திலே தெரிவிக்கிறார். ஜகஜன்மஸ்தேம பிரளயரச்சனா கேளீ ரசிகா விமுக்தியே கத்வாரம் விகடித கவாடம் பிரணயினாம் இதி த்வய்யாயத்தம் த்விதயமுபதீகிருத்ய கருணே விஷுத்தானாம் வாசாம் விருஷகிரி சிகரிநாத ஸ்துதி பதம். எம்பெருமானுக்கு இருக்கக்கூடிய 2 விஷயங்கள் சொல்லுகிறார் இந்த இடத்துல. ஜெகஜன்மஸ்தேம பிரளய ரச்சனா
கேளி ரசிகா. எம்பெருமான்கிறவன் கேளி ரசிகன்றார். கேளி ரசிகன்னா எப்பொழுதும் விளையாட்டிலே ஈடுபட்டிருப்பவன். அவனுக்கு எப்பொழுதும் விளையாட்டில் தான் ஈடுபாடு அதிகம். என்ன விளையாட்டுன்னு கேட்டார். ஜெகஜன்மஸ்தேம பிரளய ரச்சனா. இந்த உலகத்தை எல்லாம் படைத்தல். ஜன்ம என்னால் படைத்தல், ஸ்தேம என்னால் காத்தல், பிரளயம் என்னால் அழித்தல் என்று கொள்வோம். இந்த ரச்சனா, இந்த விளையாட்டிலே எப்பொழுதும் ஈடுபட்டிருக்கிறான் என்று அந்த விஷயத்தை தெரிவித்தார். எம்பெருமானார் ஸ்ரீபாஷ்யத்தினுடைய தொடக்கத்திலே அருளி செய்த அந்த ஸ்லோகத்திலேயும் கூட அகில புவன ஜன்மஸ்தேம பங்காதி லீலே என்று அருளி செய்தார். அதை அப்படியே அடியொற்றித்தான் இங்கே வேதாந்த தேசிகன் அருளி செய்கிறார் என்றே நாம் கொள்ளலாம். அங்கேயும் கூட அவர் என்ன சொன்னார்? அகில புவன ஜன்மஸ்தேம பங்க ஆதி லீலே என்று தெரிவித்தார். இந்த ஆதி என்கிற சப்தத்திற்கு என்ன அர்த்தம் என்பதைத்தான் அடுத்த ஒரு பாதத்திலே வேதாந்த தேசிகன் நமக்கு விளக்குகிறார் என்று நாம் கொள்ளலாம். கம்பரும் கூட தம்முடைய அதாவது அந்த ராமகாதை என்கிற கம்பராமாயணம் நாம் சொல்லுகிறோமே, அந்த கம்பராமாயணத்தினுடைய முதல்ல காப்பு செய்யுள் அதில் கூட இதைத்தான் தெரிவிக்கிறார். அவர் என்ன தெரிவிக்கிறார்? உலகம் யாவையும் தாமுளவாக்கலும் நிலைபெறுத்தலும் நீக்கலும் நீங்களா அழகிலா விளையாட்டுடையாரவர் என்று தெரிவிக்கிறார். இதெல்லாம் ஆச்சாரியாலே அடியொற்றித்தான் கம்பரும் தெரிவித்தார். அதனால் கம்பர் ஸ்ரீ ராமானுஜருடைய ஸ்ரீசுக்தியை அடியொற்றி கம்பர் சொன்னார். இப்பொழுது கம்பருடைய அதாவது ஸ்ரீ ராமானுஜருடைய ஸ்ரீசுக்தியை அடியொற்றி இப்பொழுது வேதாந்த தேசிகன் அருளி செய்கிறார். ஜெகஜன்மஸ்தேம பிரளய ரச்சனா கேளி ரசிகா என்று இந்த உலகத்தையெல்லாம் படைத்தல் காத்தல் அழித்தல் இவற்றையெல்லாம் தனக்கு விளையாட்டாக உடையவன். அது ஆழ்வார் சொல்லுகிற பொழுது இன்புறும் விளையாட்டுடையான் என்று தெரிவித்தார். அது ஒரு விஷயம். இரண்டாவது சொல்லுகிறார் பாருங்கள். விமுக்தி ஏகத்வாரம் விகடித கவாட்டம் பிரணயினாம். அதாவது விமுக்தி என்னால்னா மோட்சம். அந்த மோட்சத்திற்கு விகடித கவாட்டம், திறக்கப்பட்ட கவாட்டம். கவாட்டம் என்னால் அந்த கதவு, அது ஒரே வழியாக இருப்பவன் பகவான். மோட்சப்பிரதன், மோட்சத்தை அளிப்பவன் இவன்தான் என்று அதைத்தான் சொல்லுகிறார் இவர். அது பகவானுக்கு உலகத்தை படைத்தல் காத்தல் அழித்தல், அதை தவிர மோட்சப்பிரதத்துவம் என்கிறது ஒன்று தனியாக உண்டு என்று இதைத்தான் அந்த ஸ்லோகத்தினுடைய ஸ்ரீபாஷ்ய ஸ்லோகத்தினுடைய அர்த்தத்தில் கூட ஆச்சாரியர் காட்டுகிற பொழுது அங்கே அகில ஜென்மஸ்தேம பங்க ஆதி என்கிற சப்தத்தாலே மோட்சப்பிரதத்துவம் சொல்லப்படுகிறது என்று அதை ஆளவந்தாருடைய ஸ்தோத்திரத்திலேயும் அந்த மாதிரி ஆளவந்தார் அருளி செய்திருக்கிறார். அதை தனியாக சொல்லணும். உலகத்தை படைத்தல் காத்தல் அழித்தலை தவிர மோட்சப்பிரதத்துவம் என்கிறது தனியாக ஒரு விஷயம், அதையும் சொல்ல வேண்டும் என்று ஆளவந்தாரும் காட்டியிருக்கிறார். அந்த கிரமத்திலே இங்கே உலகத்தை படைத்தல் காத்தல் அழித்தல், அதை தவிர மோட்சத்திற்கு ஒரே வழியாக இருத்தல் ஆகிய இரண்டும் பகவானுக்கு உண்டு என்று சொன்னார். இதைத்தான் இங்கே என்ன சொல்லுகிறார் வேதாந்த தேசிகன் என்னால் இதி துவையாயத்தம், இதெல்லாம் உன்னிடத்திலிருந்து வந்தது என்றார். உன்னாலே வந்தது. த்விதயம் உபதீகிருத்திய கருணே, உன்னுடைய ஒரு தூண்டுதலாலே தான் வந்தது என்கிறார். வாஸ்தவமாக எம்பெருமான் உலகத்தை படைக்கிறான், உலகத்தை காக்கிறான் என்னால் எல்லாம் தயா குணத்தின் காரணமாகத்தான். சில பேருக்கு மோட்சத்தை கொடுக்கிறான் என்னால் அதுவும் தயையின் காரணமாகத்தான். இந்த தயை இல்லை என்னால் அவன் படைப்பதும் செய்யப்போவதில்லை, அவன் அழிப்பதும் செய்யப்போவதில்லை, காப்பதும் செய்யப்போவதில்லை. அதே போல ஒருத்தனுக்கு மோட்சத்தை கொடுக்க வேணுமென்னால் அதற்கு அவனுடைய தயதானே காரணமாகிறது. அதனால் இங்கே அந்த தயையை தயா தேவியாக வைத்து பகவான் இப்படிப்பட்ட காரியத்தை எல்லாம் செய்கிறான் என்றால் அது தொய்யாயத்தம். இந்த காரியங்களெல்லாம் உன்னிடத்திலிருந்து அவை உன்னை காரணமாக கொண்டு இந்த இரண்டு த்விதயம் உபதீகிருத்தியா, இப்படி இந்த இரண்டு அம்சங்களையும் அது உன்னை காரணமாக கொண்டு செய்கிறான் என்று சொன்னார். விஷகிரிநாதா இப்படி செய்கிறான் என்று யார் சொல்லுகிறார்கள்? நான் சொல்லவில்லை. யார் சொல்லுகிறார்கள் என்னால் அது வேதம் சொல்லுகிறது. வாச்சாம் ஸ்துதி பதம், வேத வாக்குகளுக்கு இவை அது துதிக்கும்படியாக இப்படிப்பட்ட செயல்கள் அமைந்திருக்கின்றன. அவன் உலகத்தை படைத்தல் காத்தல் அழித்தல் மற்றும் மோட்சத்தை கொடுத்தல், இதெல்லாம் எம்பெருமானுக்கு உண்டான இரண்டு முக்கியமான செயல்கள் என்கிறது வேதமே சொல்லுகிறது. அப்படிப்பட்ட செயல்களுக்கு முக்கிய காரணமாக இருப்பவள் தயாதேவியான நீ என்றோ
என்று இந்த ஸ்லோகத்திலே தேசிகன் தயாதேவியை கொண்டாடுகிறார். தொடர்ந்து அனுபவிப்போம். ஸ்ரீயக்காந்தாய கல்யாண நிதையே நிதையேர்த்தினாம் ஸ்ரீவேங்கட நிவாசாய ஸ்ரீனிவாசாய மங்களம். ஸ்ரீமத் சுந்தரஜாமா திருமுனிமானசவாசினே சர்வலோக நிவாசாய ஸ்ரீனிவாசாய மங்களம். ननाथो ननाथः सदा वेङ्कटेशं स्मरामि स्मरामि. हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद. प्रियं वेङ्कटेश प्रयच्छ